ஆன் பண்ணிட்டு சார் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜாஜி டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் நாமக்கல். சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு இல்லைங்களா? அதோட ஆன்சர் கீஸ்லாம் போட்டாங்க. குரூப் 1ல கேட்ட கேள்விகள். ஏன்னா நம்மளோட சிலபஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, குரூப் 1, குரூப் 2 ரெண்டுக்குமே ஒரே மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வரப்போகிற பரீட்சை குரூப் 2 தான் வருது. இந்த பேட்டர்ன் மாற்றினதுக்கப்புறம் நடந்த முதல் பரீட்சை இதுதான் குரூப் 1. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க கேள்விகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகேவா சார்? ஒன்றும் பெரிய கஷ்டமான கேள்விகள் இல்லைங்க சார். இப்போ தனி வட்டி கூட்டு வட்டியிலேயே ஒரு 6 கேள்வி கேட்டாங்க. அடுத்து விகிதம் விகித சமத்தில் ஒரு 2 கேள்வி, பரப்பளவு கன அளவில் 2 கேள்வி, மொத்தம் 10 கேள்வி சார். அதில் மட்டுமே என்னென்ன சிலபஸில் கொடுத்துருந்தாங்களோ அது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா சார்? புது பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்க, அதில் 2 கேள்விகள் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி கரெக்டாக டாபிக் உள்ள தான் இருந்துச்சு. ஒன்று கூட வெளியே போகல. விடுபட்ட எண்கள் எல்லாமே கேட்டிருந்தாங்க. எண் தொடர் வரிசை இது எல்லாமே நம்ம கிளாஸில் கொடுத்தது தான் மேக்ஸிமம் இருக்குது. அந்த கணக்குகளை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம் சார். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர் சரி 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு கே கியூப் ஈக்குவல் டு 44,100 எனில் கேயின் மதிப்பு என்ன? கேயின் மதிப்பு என்ன? இதை கேளுங்க சார். சரி, வழக்கமாக இந்த இயல் எண்களின் கூடுதல், இந்த கன எண்களின் கூடுதல், இதுல எல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கேட்ட கேள்விகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டு கியூபோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கேட்டிருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுத்துருந்தாங்க சார். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 அப் டு 10 ஈக்குவல் டு 55 அப்படின்னு கொடுத்துட்டு 1 கியூப் ப்ளஸ் 2 கியூபு ப்ளஸ் 3 கியூபு அப் டு 10 கியூப் வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா சார்? நம்மளுக்கு என்னன்னா இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது இயல் எண்களின் கூடுதல், அதாவது 1 + 2 + 3ன்னு போட்டிங்கன்னா இயல் எண்களோட கூடுதல் n வரைக்கும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2. இது ஃபார்முலா. அதாவது இயல் எண்கள்னா மொத்த உறுப்புகள் எத்தனைன்னு பார்த்துட்டு அது பெருக்கல் அதுக்கு அடுத்த உறுப்பு ÷ 2 அப்படின்னு போடுவோம். இதே கணங்களின் கூடுதல், கன எண்களின் கூடுதல் 1 + 2 + 3 n³ அப்படிங்கிறது எவ்வளவா இருக்குன்னா, இங்கே என்ன வந்துச்சோ அதோட ஸ்கொயர்டு மதிப்பு n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா சார்? இந்த கான்செப்டுக்காக இது கொடுத்துருப்பாங்க. இங்கே பவரில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதனால 55 வந்திருக்கு. பவரில் 3ன்னு வந்தால் நீங்கள் 55 கியூப் போட்டுருவீங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க இந்த கேள்வி. இதோட விடை 55 ஸ்கொயர். பவர் 3ன்னு வந்தால் இயல் எண்களின் கூடுதல் பவர் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு பவர் அப்படின்னீங்கன்னா கியூபோட கூடுதல் ஸ்கொயர் அப்படின்னு வரணும், கியூப் அல்ல. ஓகேவா சார்? இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 1 + 2 + 3 அப் டு p அப் டு k ஈக்குவல் டு p.
அப்படின்னீங்கன்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் 3 கியூப் கே கியூப் வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இங்க என்ன வந்துச்சோ அதோட ஸ்கொயர்ட் அவ்வளோதான். ஈலெண்கள்னா n இன்டு n + 1/2. கன எண்கள்னா n இன்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அதுக்காக குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 55னா 55 ஸ்கொயர் போட்டுருவோம். பின்னா பி ஸ்கொயர்ன்னு போட்டுருவோம். கியூப் வராது. இங்க கியூப் வந்தா இங்க கியூப் வரணும்னு அவசியம் இல்ல. முக்கியமான கான்செப்ட்டே அதுதான். இது பி கியூப் அல்ல. ஓகேவா சார்? அதே மாரி இது 55 கியூப் அல்ல. அப்படின்னு அந்த கான்செப்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த கேள்விய கேட்பாங்க. இப்ப ஆனா அப்படி கேட்கல. இப்ப எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், கே கியூப் வரைக்கும் 44,100ன்னா கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க. கியூப்னு வந்தாவே அது ஒரு ஸ்கொயர் நம்பர். கியூப்னு வந்தாவே ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்படின்னா, அது எது நம்பரோட கூடுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க. கன எண்களின் கூடுதல் என்னங்க? n இன்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் இந்த கன எண்களின் கூடுதல். 1லேருந்து கே வரைக்கும் கூட்டினீங்கன்னா, அதான் என்னன்னு கேங்கிறத என்னன்னு வச்சுக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. கூட்டினீங்கன்னா, அதுதான் எவ்வளோங்க? 44,100 அப்படின்னு குடுத்துருங்க. அப்படின்னா 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? n இன்டு n பிளஸ் 1/2 எவ்வளோன்னு கிடைக்கும்? ஈக்குவல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 இது தெரியும். 20 ஸ்கொயர்டு அப்படின்னா எவ்வளோங்க? 400. 21 ஸ்கொயர்டு அப்படின்னீங்கன்னா, 20, 21 கூட்டினீங்கன்னா 41. அத ஆட் பண்ணிக்கிறோம். 441ன்னு தெரியும். ஓகேவா சார்? இந்த 441க்கு ஸ்கொயர் எடுத்தா 21. 2 0 இருக்கு அப்படின்னா 1 0. அப்படின்னா 21 0. ஓகேவா சார்? 441 00 விட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 210. இப்ப n இன்டு n பிளஸ் 1 மட்டும் இந்த பக்கம் இருந்தா, இந்த 2 அந்த பக்கம் போனா என்ன ஆயிருங்க? 420 அப்படின்னு கிடைக்கும். சரி கவனிங்க. சிம்பிள். ஒரு நம்பரும் அதுக்கு அடுத்த நம்பரையும் பெருக்குனீங்கன்னா 420. நீங்க ஈக்குவேஷனுக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு நம்பர் பெருக்கல் அதுக்கு அடுத்த நம்பர் 420 அப்படிங்கிறாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர அதே நம்பரால பெருக்குனா என்ன வரும்னா, n ஸ்கொயர்ன்னு வரும். இப்ப நம்மளுக்கு தெரியும் 20 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. இங்க 400 விட பெரிய நம்பரா இருக்குது இல்லைங்களா? 420. அதனால என்ன பண்றோங்க, 420க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர். பாருங்க 400 20 ஸ்கொயர்டு. 21 ஸ்கொயர்னா 441. அப்படின்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 பெருக்கல் 21. n இன்டு n பிளஸ் 1ங்கிறது 20 இன்டு 21. அப்படின்னா என்னங்கிறது எவ்வளோங்க? 20. என்னங்கிறது 20, n பிளஸ் 1ங்கிறது 21. எனவே n ஈக்குவல் டு 20. முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் தான் 210. ஓகேவா சார்? இத சொல்றேங்க. இங்க என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேயோட மதிப்பு, என்னோட மதிப்பு தட் இஸ் ஈக்குவல் டு 20. கொஞ்சம் குயிக்கா எழுதிக்கங்க. சார் அடுத்த கணக்கு. இதே மாரி ஒரு கணக்கு நீங்க போடுறீங்களா? சிம்பிளா? சின்ன கணக்கா சொல்றேன் சார். சின்ன கணக்கா சொல்றேன். போடுங்க பார்க்கலாம். இப்படி குடுத்துருக்காங்க சார். இதே சேம் மெத்தட்ல ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். 1 கியூப் பிளஸ் 2 கியூப் அப் டூ கே கியூப் ஈக்குவல் டு 225 எனில் கே மதிப்பு என்ன?
கேயின் மதிப்பு என்ன? இந்த கியூப் நம்பரோட கூடுதல் அப்படின்னாவே என்ன பண்ணலாங்க? n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர்ட். அதுதான் எவ்வளோங்க? 225. 225. வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்குங்க? n × n + 1/2 மட்டும் கிடைக்கும். அது எவ்வளோங்க? 225 ஸ்கொயர் ரூட்னா 15. அப்படின்னா n × n + 1 இட் இஸ் ஈக்குவல் டு 15 × 2 30. ஓகேவா சார்? 15 × 2 30. நம்மளுக்கு தெரியும். 30 அப்படிங்கிற நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயர்னு பாருங்க. 30 அப்படிங்கிற நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயர்? ஸ்கொயர் நம்பர் வரிசை எழுதுனீங்கன்னா என்ன வருங்க? 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36ன்னு வருது. இந்த 30ங்கிற நம்பர் 6 ஸ்கொயர்டை விட சின்ன நம்பர். அப்படின்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பெருக்கல் 6. அதுதான் என்னன்னா 30. அப்படின்னா என்னங்கிறது 5. இதுக்கு நேரா எண்ணுக்கு நேரா இருக்கிறது 5, n + 1க்கு நேரா இருக்கிறது 6. 5 பெருக்கல் 6 30. எனவே k இன் மதிப்பு 5. k = 5. அவ்வளோதான் சார். அது பெரிய நம்பரா இருந்துச்சு. அதையும் நம்ம சின்ன நம்பரா உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா போட்டுருக்கோம். கொஞ்சம் குயிக்கா எழுதிங்க. சொல்லுங்க சார். சசிநாதன். சார் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போன கிளாஸ்ல கொடுத்தீங்க சார். அது என்னச்சு? எந்த கிளாஸ் நீங்க? சார் எஃப் கிளாஸுங்க சார். எஃப் கிளாஸுக்கு நீங்க தனியா நடத்தும்போது உங்களுக்கு அது வருங்க. இது 4 கிளாஸ் சேர்ந்து இருக்கிறனால உங்களுக்கு ஒரு கன்டினியூஷன் பழைய கிளாஸ்ல இருக்கிறனால உங்களுக்கு இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். தனியா சரிங்க போடும்போது சார். அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்துரும். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, ஏ அப்படிங்கிறது 2 × 65ன்னு கொடுத்துருக்காங்க. 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு நம்பர், ஏங்கிறது எவ்வளோன்னா 2 × 65. பி அப்படிங்கிறது எவ்வளோன்னு கொடுக்குறாங்கன்னா, இங்க 65ன்னு கொடுக்குறனால அதோட ஒன்று குறைச்சிக்கிறாங்க. 2 × 64, 65ஓட ஒன்று கம்மி 64 ப்ளஸ் 2 × 63 ப்ளஸ் 2 × 62 அப் டு 2 × 0 அப்படிங்கிறாங்க. 2 × 0 எழுதிங்க. ஏ = 2 × 65 மற்றும் பி = 2 × 64 ப்ளஸ் 2 × 63 ப்ளஸ் 2 × 62 அப் டு எக்ஸெட்ரா 2 × 0 என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் பின்வருவனவற்றுள் எது உண்மை? என்ன சொல்றாங்கன்னா, பி ஆனது ஏயை விட 1 அதிகம். ஏ ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார். பாருங்க. ஏ ஆப்ஷன்ல பி அப்படிங்கிறது எவ்வளோன்னா, ஏவோட இன்னும் அதிகமா இருக்கு. அடுத்து 2வது ஆப்ஷன்ல ஏங்கிறது பியோட ஒன்று அதிகமா இருக்கு. 3வது ஆப்ஷன்ல 2ம் சமம். 4வது ஆப்ஷன்ல பி அப்படிங்கிறது எவ்வளோன்னா, ஏ ப்ளஸ் 2 × 64 கொடுத்துருக்காங்க. வார்த்தைகளாக கொடுத்துருக்காங்க. நம்ம எழுதியிருக்க வேற ஒன்றும் இல்லை சார். ஃபர்ஸ்ட்டு பி ஆனது ஏயை விட 1 அதிகம், ஏ ஆனது பியை விட 1 அதிகம், ஏ மற்றும் பி சமம்,
பி ஆனது ஏ விட 2 × 64 அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இ வழக்கம் போல விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். இப்போ 2 × 65 64 கண்டுபிடிச்சி என்னைக்கு சார் நம்ம கூட்டுறது? சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அசம்ஷன் கூற்றுகள் கேட்டாங்கன்னா எது பெருசு எது சின்னதுன்னு கேட்டாங்கன்னா இந்த வேல்யூவை சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு முதல்ல போட்டோம் இல்லைங்களா, அந்த 44,100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து கண்டுபிடிச்சி கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஈஸியாக 225 சின்ன நம்பர் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் இங்கே ஏ அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்னா 2/3ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சார் 5 65ன்னு வரனால 5ன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக. ஏங்கிறது 2/5. இதே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அப்படின்னா பிங்கிறது என்னங்க, இதை விட ஒன்று கம்மியாக இருக்கணும். 2/4 ப்ளஸ் 2/3 2/2 ப்ளஸ் 2/1 ப்ளஸ் 2/0. சார் சொல்லுங்க, என்ன டவுட்டு சொல்லுங்க சார். மெய்வேல் சொல்லுங்க சார். போன சமக்கு வந்துங்க சார் 5 × 6 13 போட்டீங்க இல்லைங்க சார். அது வந்து 38 அது கம்மியாக இருக்கிறதுனால 5 போட்டுக்கிறீங்க சார். அதே அதுக்கு முன்னாடி சமங்க சார் 20 × 21 420 ஸ்ட்ரெயிட்டாக வருதுங்க சார். அது எப்படிங்க சார் 20 போட்டீங்க? அதாங்க ஸ்கொயர் நம்பர், அதாவது 420ன்னு வந்துச்சு இல்லைங்களா. ஆமாங்க சார். இந்த 420ங்கிற நம்பரு எந்த ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்குறோம். அதே போடக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறது பார்க்கணுமாங்க சார்? புரியல. அதிகமாக இருக்கிறது போடக்கூடாதுங்க சார், பக்கத்தில் இருக்கிறது பார்க்கணுமாங்க சார்? அதுக்கு அதோட பெரிய நம்பர் பார்க்கக்கூடாது, அதோட சின்ன நம்பர், மதிப்போட சின்ன நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயர்னு பார்க்குறோம். இப்போ இங்கே 30ன்னு வந்துச்சுங்க. ஓகே சார். 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36. அதனால சின்ன நம்பர் 5, அதுக்கு அடுத்த நம்பர் 6ன்னு போட்டுக்கிட்டோம். ஓகே சார். அங்கேயும் 420ன்னு வந்துச்சு. 20 ஸ்கொயர் 400ன்னு தெரியும். 21 ஸ்கொயர்னா அதை கொடுத்துருக்க 420ஓட அதிகமாக போச்சு. அதனால 21 ஸ்கொயர் எடுக்காம 20 பெருக்கல் அதுக்கு அடுத்த நம்பர் போட்டுட்டோம். ஓகே சார். இப்போ 2/5 இந்த கணக்கில் பாருங்க. 2/5னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 அப்படியே பெருக்க வேண்டியதுதான். பாருங்க, ஃபர்ஸ்ட் 2/1னா 2/0 அப்படின்னா 1, 2/1னா எவ்வளோங்க 2, 2/2னா 4, 2/3னா 8, 2/4னா 16, 2/5னா 32. இது நம்மளுக்கு தெரியும். 2/10 வரைக்கும் தெரியும். அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஏங்கிறது எவ்வளோங்க 2/5ங்கிறாங்க, ஏன்னா 32 இப்படி வச்சுங்க. பிங்கிறது எவ்வளோ வரும்னா 2/4 எவ்வளோங்க 16 + 8 + 4 + 2 + 1. 8 2 10, 16 4 20, 10 30, 31. பி = 31. ஓகேவா சார்? ஏங்கிறது 32ன்னு கிடச்சிருச்சு, பிங்கிறது 31 அப்படின்னா என்னங்க, ஏங்கிறது பியை விட 1 அதிகம். அவ்வளோதான் சார், ஏங்கிறது பியை விட 1 அதிகம். இது எந்த வேல்யூ போட்டாலும் அதான் வரும். பாருங்க, ஏங்கிறது 2/3 அப்படின்னு வச்சுங்க. பி அப்படிங்கிறது 2/2. இங்கே என்ன இருக்கோ அதோட ஒன்று குறைச்சிருக்கோம். ப்ளஸ் 2/1 + 2/0. 2/3னா நம்மளுக்கு தெரியும் 8 அப்படின்னா ஏங்கிறது 8. பிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிறது 4 + 2 + 1 = 7. பிங்கிறது எவ்வளோன்னா 7. அப்படின்னா என்ன பண்ணலாங்க, ஏ அப்படிங்கிற நம்பர் தான் பெரிய நம்பர். எதை விடங்க, பியை விட பெரிய நம்பர். எவ்வளோ பெரிய நம்பர்னா ஒரு நம்பர் அது. எனவே ஏ = பி + 1. ஓகேவா சார்? எழுதிங்க குயிக்கா. சொல்லுங்கம்மா தரண்யா. சொல்லுங்க. புரியல. இன்னொரு டைம் சொல்லுங்க சார். சரிம்மா. இது பெரிய நம்பராக இருக்குமா, 2/65 64ங்கிறதெல்லாம் நம்ம பெருக்கி போட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக நம்ம வசதிக்காக என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த 65 அப்படிங்கிறது பதிலாக 5ன்னு வச்சுக்கிறோம். பி அப்படிங்கிறது என்னன்னா இங்கே என்ன இருக்குதோ அதில் ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. 65னா 64 63ன்னு குறையுது, 2/0 வரைக்கும். அதனால
ஏங்கிறது 2 அடுக்கு 5ன்னு எடுத்துக்கிட்டா பிங்கிறது எவ்வளோங்க? 5 விட 1 கம்மி. 2 அடுக்கு 4, 3, 2, 1, 0 வரைக்கும். இங்க போட்ட மாரியே போட்டாச்சு. ஏ பவர் 2 அடுக்கு 5ங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 32. சரிங்க. 4 2 அடுக்கு 4ன்னா 16, 2 அடுக்கு 3ன்னா 8 இதெல்லாம் தனியா கூட்டினீங்கன்னா 31 வருது. ஏங்கிறது 32ன்னு கிடைக்குது. பிங்கிறது 31ன்னு கிடைக்குது. அப்படின்னா எது பெரிய நம்பர்ன்னு பார்க்குறோம். எது பெரிய நம்பருங்க? ஏ பெரிய நம்பர். பிய விட எவ்வளோ அதிகம்னு பார்க்குறோம். ஒண்ணே ஒண்ணு தான். பி 31ன்னா அது 32ன்னு வருது. அப்படின்னா என்னங்க? ஏ அப்படிங்கிற நம்பர் பிய விட 1 அதிகம். இதே நீங்க 5 கூட வைக்க வேண்டியதில்ல. அது சின்ன நம்பர் வச்சாலும் கரெக்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக பார்த்தோம். நீங்க அதோட போட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். இது வந்து தேவையில்லாம இன்னொன்னு செக் பண்றதுக்காக போட்டிருந்தேன். பாருங்க ஏங்கிறது 32, பிங்கிறது 31 அப்படின்னா எது அதிகம்? ஏ பெரிய நம்பர், பிய விட 1 அதிகம். அதான் போட்டுருக்கணும். சொல்லுங்க சுந்தரம். சுந்தரம் சொல்லுங்க. சார் கேக்குதா சார்? கேக்குது சொல்லுங்க. சார் இந்த மாதிரி மாடல் சம் ஸ்கூல் புக்ல எந்த ஸ்டாண்டர்ட்ல சார் இருக்கு? 9த்லயா 10த்லயா? ஸ்கூல் புக்லயா? ஆமாங்க சார். இது ஒண்ணும் இல்லைங்க. இது பெருக்கு தொடர் வரிசை. உங்களுக்கு இது ஃபார்முலா படி போட்டா உங்களுக்கு தெரியும் என்ன கணக்குன்ட்டு. பாருங்க அதையும் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். ஆனா அது சிரமம். அதுக்காக தான் அது மெத்தட் போடல. கவனிங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது 2 அடுக்கு 65ன்னு கொடுத்துட்டாங்க சார் இல்லையா? ஏ அப்படிங்கிறது என்னன்னா 2 அடுக்கு 65 இது ஒரு மதிப்பு கிடைச்சிச்சு. பி அப்படிங்கிறது எவ்வளோன்னா 2 அடுக்கு 64 ப்ளஸ் 2 அடுக்கு 63 ப்ளஸ் 2 அடுக்கு 62 எது வரைக்குங்க? 2 அடுக்கு 0 வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம வசதிக்காக என்ன பண்ணலாம்னா இது அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கலாம். பிங்கிறது என்ன பண்ணலாங்க? 2 அடுக்கு 0 ப்ளஸ் 2 அடுக்கு 1 ப்ளஸ் 2 அடுக்கு 2 இப்படியே போட்டே போனோம்னா எது வரைக்குங்க? 2 அடுக்கு 64 வரைக்கும் கூடுதல். பாருங்க இங்கே 1 அப்படின்னா இது 1 இது எவ்வளோங்க? 2 ப்ளஸ் 4 அடுத்து என்ன வர போகுதுங்க? 8 அப்படியே போக போகுது. எது வரைக்கும்? 2 அடுக்கு 64 வரைக்கும். இங்கே 64 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 64 வரைக்கும் இருக்கும். முன்னாடி 0வும் இருக்கு. அப்படின்னா மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்புகள் அப்படிங்கிறது எவ்வளோங்க? 65. ஏன்னா 0ல இருந்து 64 வரைக்கும். அதனால மொத்த உறுப்புகள் 65 இதை எழுதியிருக்கிறோம். பாருங்க இது பெருக்குத்தொடர். ஃபர்ஸ்ட் 1 அப்புறம் இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு போறதுனால இது பெருக்குத்தொடர் வரிசை. ஓகேவா? பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் அதை போடும்போது சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 சொல்லியிருப்பாங்க. ஏங்கிறது முதல் உறுப்பு, ஆறுங்கிறது பொது வித்தியாசம், என்னங்கிறது உறுப்புகளோட எண்ணிக்கை. ஓகேவா சார்? ஏங்கிறது என்னன்னா 1 அப்படியே அப்ளை பண்ணிங்க. ஆர் அப்படிங்கிறது என்னன்னா 2. ஏன்னா இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு போறதுனால வித்தியாசம் எவ்வளோன்னா 2. உறுப்புகளோட எண்ணிக்கை எவ்வளோங்க? 65. உறுப்புகளோட எண்ணிக்கை 65 மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1 1ன்னு வந்துடும். இந்த 1 1ன்னு வந்துடும். மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 65 மைனஸ் 1. அதாவது பி அப்படிங்கிற நம்பர் என்னன்னா 2 அடுக்கு 65 விட 1 கம்மியாக இருக்குது. என்ன அர்த்தங்க சார்? ஏ அப்படிங்கிற சாரி பி அப்படிங்கிற நம்பர் ஏ என்ன இருக்குதுங்க? 2 அடுக்கு 65 ஏவோட 1 கம்மி. ஏன்னா எது பெரிய நம்பர்னா ஏ தான் பெரிய நம்பர். இந்த 1 அந்த போனால் ப்ளஸ்ன்னு ஆயிரும். பி ப்ளஸ் 1. இது ஈக்குவேஷன் ஃபார்முலா படி போடுறது. இது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லிச்சு. ஓகேவா சார்? இது பெருக்குத்தொடர் வரிசை 10வது புக்கில் இருக்குங்க சார். பெருக்குத்தொடர் வரிசையில் வரக்கூடிய கணக்குகள். சரிங்க சார். சரி அடுத்த கிளாஸ் அடுத்த கணக்கு பார்க்கலாம். சார் அடுத்து பாருங்க.
விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடுபட்ட எண்ணை காண்க. விடுபட்ட எண்ணை காண்க. 3, 12, 27, 48, 75, 108 டேஷ். விடுபட்ட எண்ணை காண்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொன்னாவே அடுத்தது நம்பருக்கு இடையில வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும் சார். முதல் வேலை என்னன்னா வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு தான் பார்க்கணும். வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பருக்கு இடையில வித்தியாசம் எவ்வளோன்னா 9. ஓகேவா? இந்த 2 நம்பருக்கு இடையில வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. இந்த 2 நம்பருக்கு இடையில வித்தியாசம் எவ்வளோன்னா 21. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33. பாருங்க சார், எல்லாம் 3 3 அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் 9 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர், அடுத்து 15 அதுவும் 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர், அடுத்து 21 3ஆல் வகுப்படும், 27 3ஆல் வகுப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 9 கூட்டுறாங்க, அதுக்கப்புறம் என்னங்க 15 கூட்டுறாங்க. அப்படின்னா இது 2க்கு இடையில வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இதே மாதிரி 15க்கு 21க்கு இடையில வித்தியாசம் எவ்வளோன்னா 6. 21க்கு 27க்கு இடையில வித்தியாசம் எவ்வளோன்னா 6. இதுவும் 6. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரணுங்க, இங்கே 6 கூட்டணும். 6 கூட்டினீங்கன்னா 33 6 39. அப்படின்னா என்னங்க விடை 108 + 39 அதை விடை 108 39 கூட்டிங்கன்னா 147. இதுக்கான விடை 147. சரி, அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்த எண்ணை காண்க. அடுத்த எண்ணை காண்க. இருபத்தொன்னு பை 33, 321 பை 444, 4321 பை 5555. ரொம்ப உலகத்துலேயே ஈஸியான கொஸ்டின் தான் சார். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி பாருங்க 1 2, கடைசி நம்பர் 1ன்னு ஆரம்பிச்சு 2ன்னு இப்படி வந்துட்டு, அதுக்கப்புறம் 2க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க 3 அப்படிங்கிற நம்பரை அதுக்கு அடுத்த நம்பரை கீழே எழுதிட்டு அப்படியே வரிசை கண்டினியூ பண்ணுறாங்க. 2 2 வரனால 2 3. இப்போ பாருங்க 1 2 3, இதுக்கு அடுத்த நம்பர் என்னங்க 4, மேலே 3 நம்பர் வரனால 4 4 4. அப்படி பார்த்தீங்கன்னா கடைசி என்ன வரணும் சார் 1ன்னு ஆரம்பிக்கணும், 2 3 4 5 இப்படி எழுதிட்டு மறுபடியும் கீழே எழுதும்போது 5க்கு அடுத்த நம்பர் 6 6 6 6 6. அவ்வளோதான் சார். மேலே எழுத வேண்டியது 54,321, கீழே வர வேண்டியது 66,666. ஓகேவா சார்?
அடுத்த கணக்கு பாருங்க. ஹம்பிள் என்பதை EHLUBM எனும் குறியீட்டால் தரப்படின் எஜுகேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும்? எஜுகேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும்? சரி, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1 by 1 கொடுத்து எழுதிக்கணும். பாருங்கள், ஹம்பிள் அப்படிங்கிறதுக்கு நேராக என்னங்க EHLUBM எழுதிட்டு எஜுகேஷனுக்கு நேராக என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதில் கடைசியாக இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அப்படின்னா இங்கே இருக்கிற கடைசியாக இருக்கக்கூடிய எண் இங்கே வந்துடணும் இல்லையா சார்? கடைசி எழுத்து. அடுத்து பாருங்கள், அதுக்கடுத்த எழுத்து என்ன இருக்குன்னா இங்கே ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் நம்பர், கடைசி எழுத்து, அப்புறம் ஃபஸ்ட் எழுத்து. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கடைசி எழுத்து என், அடுத்து ஃபஸ்ட் எழுத்து NE போட்டுக்கிட்டோம். அப்புறம் என்ன இருக்குது பாருங்க, LU கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து, ஃபஸ்ட் எழுத்துக்கு அடுத்த எழுத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து O, ஃபஸ்ட் எழுத்துக்கு அடுத்த எழுத்து U. அதே மாதிரி IC TE. அவ்வளோதான் சார். கடைசியில் ஒரு எழுத்து, ஃபஸ்ட்டில் ஒரு எழுத்து, அப்படியே மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறாங்க. அப்படியே NEO. சரி, D விட்டாச்சா? ஒரு நிமிஷம். பாருங்க, கடைசி எழுத்து N, முதல் எழுத்து E, அதுக்கப்புறம் ODIU, அடுத்து TCA. ஓகேவா சார்? இதுக்கான விட அவ்வளோதான். கடைசி எழுத்து அப்புறம் முதல் எழுத்து, கடைசி எழுத்து முதல் எழுத்து, கடைசி எழுத்து முதல் எழுத்து, அப்படி ரிவர்ஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஒரு பகடையை உருட்டும் போது, அடுத்த கணக்கு, ஒரு பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு பகடையை உருட்டும் போது இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. பகடைன்னா என்னன்னு தெரியணும் சார். முதல்ல பகடைனா ஒரு கனசதுர வடிவ கட்டை. இதில் 6 பக்கமும் 6 நம்பர்ஸ் இருக்கும். 1 2, பின்னாடி 3 4, மேலே 5, கீழே 6. 6 பக்கமும் 6 நம்பர்ஸ் இருக்கும். அப்படின்னா இந்த பகடை உருட்டும் போது என்னென்ன கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 விழுகலாம், அல்லது 2 கிடைக்கலாம், 3 4 5 6. இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் கிடைக்கலாம். இதுக்கு தான் என்ன பேருன்னா கூறுவெளி அப்படின்னு சொல்லி பேர். ஸ்பேஸ், இங்கிலீஷில் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு தான் மொத்த நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கூறுவெளி அப்படிம்பாங்க. என்னங்க 1 கிடைக்கலாம், 2 3 4 5 6. ஆனால் இதோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த நிகழ்ச்சியோட எண்ணிக்கை, கூறுவெளியோட எண்ணிக்கை என்னன்னா 6. இதில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இரட்டைப்படை எண் அப்படின்னா ஈவன் நம்பர். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்னு வச்சுக்கலாம். நமக்கு தேவையான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைப்படை எண் வருது. எது ரெட்டைப்படை எண்? 2 ஒரு ரெட்டைப்படை எண், 4 ஒரு ரெட்டைப்படை எண், 6 ஒரு ரெட்டைப்படை எண். அப்படின்னா 2 4 6 இதில் ஏதாவது ஒன்று விழுந்தால் தான் நாங்கள் அது இரட்டைப்படை எண்ணாக இருக்கும். நமக்கு தேவையான நிகழ்ச்சி ஈவெண்ட், நம்பர் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோன்னா 3 இருக்குது. 1 2 3. எப்பயுமே நிகழ்தகவு அப்படிங்கிறது என்னன்னா, நிகழ்தகவு அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய விகிதம், அந்த ரேஷியோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை, மொத்த நிகழ்ச்சியோட எண்ணிக்கை. மேலே என்னன்னா நமக்கு தேவையான நிகழ்ச்சியோட எண்ணிக்கை. அது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. ப்ராபபிலிட்டி ஆஃப் an event equal to number of space, number of event.
வந்து பார்த்தீங்கன்னா NF(S)ங்கிறது 6, NF(P)ங்கிறது 3 அப்படின்னா 1/2. பாதிக்கு பாதி. இல்ல சார் சிம்பிளா ஒரு பகடை உருட்டினா 6 நம்பர் கிடைக்கலாம். அதுல 3 நம்பர் ஒற்றைப்படை எண், 3 நம்பர் இரட்டைப்படை எண். இல்ல அப்படின்னா பாதிக்கு பாதி. 1க்கு 1/2. இரட்டைப்படை எண் கிடைக்கணும்னாலும் நிகழ்தகவு 1/2. அதே மாதிரி ஒற்றைப்படை எண் கேட்டாங்களும் அது என்னங்க 1/2 தான். போய் கேளுங்க சார். சொல்லுங்க சார். அடுத்த கணக்கு பாருங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சார் கேக்குதா? சார் கொஞ்சம் டவர் கொஞ்சம் கேட்கல சார். நீங்க இது எப்படி நடந்தது? ஓ சரி, வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். பாருங்க, உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க மறுபடியும். அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் சார். பாருங்க, அடுத்த கேள்வி எழுதிங்க. தற்போது அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் 8 ஆண்டுகளுக்கு முன் சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்? வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சார். ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு. பாருங்க, கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருணுக்கும் சுரேஷுக்கும் கொடுத்துருக்காங்க. கேள்வி கேட்கும்போது சுரேஷுக்கும் அருணுக்கும் கேட்குறாங்க. அப்படியே ரிவர்ஸில் மாற்றி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயுமே கேள்வியில் என்ன கேட்குறாங்களோ அந்த ஆர்டரில் எழுதிட்டா தான் சரி ஈஸியாக இருக்கும். சுரேஷ் மற்றும் அருணின் வயது விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுரேஷ், அதுக்கப்புறம் அருண். இதை கேள்வி இல்லையா? ஈக்குவல் டு என்ன? இது கேள்வி. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சுரேஷோட வயது, அருணோட வயது, அதுக்கப்புறம் பின்னாடி. இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோங்க சார்? அதுக்கு நேராக போட்டுக்கணும். சுரேஷ்னா 36, அருண்னா 24. சுரேஷுங்கிறது 36, அருண்கிறது 24. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசு கம்மியாக இருந்திருக்கும். -8. 36ல் 8 போச்சுன்னா 28. 24ல் 8 போச்சுன்னா 16. ரெண்டுமே 4ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். 7 நாள் 28, 4 நாள் 16. எனவே 8 ஆண்டுகளுக்கு முன்னால் சுரேஷ் மற்றும் அருணின் வயது விகிதம் 7:4 சரியான விடை. கொஞ்சம் குயிக்காக எழுதிங்க சார்.
அடுத்து பாருங்க, ஏபி ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏ தனியாக அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார். ஏ தனியாக 48 நாட்களில் முடிப்பார். எனில் பி தனியாக தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்ப 2 பேர் கொடுத்துட்டு தனியா ஒருத்தர்னு கேட்டாங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய கிளாஸ்லாம் கொடுத்துருப்போம். இது வேற பாருங்க. ஏ தனியா ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிப்பாரு. பி தனியாக குறிப்பிட்ட நாளில் முடிப்பாங்க. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா, ஏ தனியாக ஸ்மால் ஏன்னு வச்சுக்கலாம், பி தனியாக ஸ்மால் பி. ஏ ப்ளஸ் பி சேர்ந்து எவ்வளோ வரும்னா 2ஐயும் பெருக்கி மேலே எழுதணும், 2ஐயும் கூட்டி கீழே எழுதணும்னு பார்த்துருப்போம். இல்லை 2 பேரும் சேர்ந்து தனித்தனியாக கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, 2ஐயும் பெருக்கி மேலே எழுதணும், 2ஐயும் கூட்டி கீழே எழுதணும். அப்படி இல்லாமல் 2 பேரும் சேர்ந்துன்னு ஒரு அளவு கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி சேர்ந்து அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நாள். அதே மாதிரி ஏ மட்டும் அல்லது பி மட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நாள். மீதி இருக்கவங்க மட்டும் தனியாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா மேலே பெருக்கல் கீழே கூட்டல் இல்லையா? 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கும்போது என்னங்க, மேலே பெருக்கல் கீழே கூட்டல். இல்லை ஒருத்தர் மட்டும் தனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மட்டும் தனியாக அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, மேலே பெருக்கல் கீழே கழித்தல். ஓகேவா சார்? சரி சரி. பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து 16 நாள், ஏ 48 நாள் அப்படின்னா பி மட்டும் தனியாக என்னன்னு கேட்குறேங்க. பி மட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் சிம்பிளாக பி மட்டும் என்னவா இருக்குன்னா 2ஐயும் பெருக்கி மேலே எழுதுங்க, 16 பெருக்கல் 48 கழிச்சு கீழே எழுதுங்க, 48 மைனஸ் 16. நீங்கள் 16 மைனஸ் 48ன்னு போட வேண்டியதில்லை, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கணும், அவ்வளோதான். 48ல் 16 போச்சுன்னா எவ்வளோ சார் மீதி? இதில் ஒரு 4, அதில் ஒரு 28, 32. ஒரு முறை 2 முறை 1 2 24 2 48. எனவே பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாருன்னா 24 நாளில் முடிப்பார். ஓகேவா சார்? 2 பேரும் சேர்ந்துனாங்கன்னா பெருக்கி மேலே எழுதணும், கூட்டி கீழே எழுதணும். ஒருத்தர் மட்டும் தனியானாங்க என்ன பண்ணுங்க, மேலே பெருக்கல் கீழே கழித்தல். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இதே மாதிரி ஒரு கணக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஏ தனியாக
ஒரு வேலைய 20 நாள்ல முடிப்பாரு. பி தனியா 30 நாள்ல முடிப்பாரு. அப்படின்னு கொடுத்துட்டு, ஏ, பி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்படின்னு கேட்டாங்கன்னா, சேர்ந்து அப்படின்னு வந்தா கூட்டணுங்க. சேர்ந்துன்னா கூட்டணும். 2யும் பெருக்கி மேல எழுதுங்க. 2யும் கூட்டி கீழ எழுதுங்க. கூட்டிடலாம் அப்படியே 50ன்னு செகண்ட்ல போடலாம். பாருங்க. இந்த 0க்கும் 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 5 5 4 5 20. 4 பெருக்கல் 3 12 நாள். 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா 12 நாள். அவ்வளோதான் சார் சிம்பிளா. இதே மாதிரி சேர்ந்துன்னு கொடுத்து தனியா ஒருத்தர் மட்டும் கொடுத்துட்டு இன்னொருத்தர் மட்டும் தனியான. இப்போ இங்க பாருங்க. இதே மாத்தி கொடுக்குறாங்க. ஏ பிளஸ் பி சேர்ந்து ஒரு வேலையை 18 நாள்ல முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியா 30 நாள்ல முடிப்பாரு. பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2யும் பெருக்கி மேல எழுதுங்க. 18 பெருக்கல் 30 கழிச்சு கீழே எழுதிடலாம். 12. 30லயே 12 30 மைனஸ் 18 அவ்வளோதான். பாருங்க. கீழே கழித்தல். 12 எப்படி வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. 30 மைனஸ் 18 ஈக்குவல் டு 12. 2012 5030 ஒரு 2 9 2 18 9 × 5 45 நாள் ஆகும். 2 பேரும் சேர்ந்துனா பெருக்கி மேலே போடுறோம், கூட்டி கீழே எழுதுறோம். ஒருத்தர் மட்டும் தனியானா பெருக்கி மேலே எழுதுறோம், கழிச்சு கீழே எழுதுறோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க சார். இது 2 எழுதிங்க குயிக்கா. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 210 ஆண்கள் 210 ஆண்கள் எழுதிங்க. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார்கள். 18 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 14 மணி நேரம் வேலை செய்து 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள்? 20 நாட்கள் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? சரி, இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து குறிப்பிட்ட நாளில் முடிக்குது, இன்னொரு குரூப் எத்தனை நாளில் முடிக்கும், அல்லது எத்தனை பேர் வேணும், இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்கள், நேரம், நாட்கள் பாருங்க.
M1 ஃபர்ஸ்ட் குரூப்ல M1 ஆட்கள்ங்கிறது H1 அப்படின்னா ஹவர்ஸ், நாட்கள்னா D1 அப்படின்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை வேலையோட அளவு W1 ஈக்குவல் டு M2 H2 D2 டிவைடட் பை W2. இதுதான் ஃபார்முலா இதுக்கானது. முதல் செட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்கள் நேரம் நாட்கள், ஆட்கள் நேரம் நாட்கள், இது 3 மேலே இருக்கணும். அவ்வளோதான் சார். மீதி எது வந்தாலும் நீங்கள் கீழே போட்டுக்கலாம். மேலே கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வரலாம், வேலையோட அளவு அல்லது சம்பளம் எவ்வளோன்னு சொல்லலாம், அல்லது திறன் சொல்லலாம். எது வந்தாலுமே கீழே மேலே மட்டும் என்னங்க MHD, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் செட்டுங்கிறது ரெண்டாவது செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் எப்பயுமே. ஓகேவா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னங்க 210 ஆண்கள் அப்படின்னா M1ங்கிறது 210. அடுத்து தினமும் 12 மணி நேரம்னா 12 ஹவர்ஸு, 18 நாள். வேலையோட அளவு சமம். இங்கே W1 ஈக்குவல் டு W2 அப்படிங்கிறாங்க. வேலையோட அளவு இதே வேலை அப்படிங்கிறனால W1 ஈக்குவல் டு W2 அதே வேலை. அதனால் இதை எழுத வேண்டியதில்லை. இங்கே ஒன்றுன்னு போட்டால் அங்கேயும் ஒன்றுன்னு போடணும் தேவையில்லை, அதனால் விட்டுறோம். பாருங்க M2 அப்படிங்கிறது எவ்வளோன்னா தெரியல, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு 14 மணி நேரம் இன்ட்டு 20 நாள். சார் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். இது 2 முறை அப்படின்னா இது 9 முறைன்னு வச்சுக்கலாம். இங்கே 14ங்கிறது 2 ஏழு 14, 21ன்னா 3 ஏழு 21. இந்த 2ஐயும் 12 அடிச்சிங்கன்னா 6ன்னு வரும். எனவே 3 பெருக்கல் 6 பெருக்கல் 9 பேர் தேவை. M2ங்கிறது எவ்வளோன்னா 3 பெருக்கல் 6 பெருக்கல் 9 இட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 54 162. இந்த வேலையை முடிக்க 162 ஆண்கள் தேவை. 20 நாளில் டெய்லி 14 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாளில் முடிக்கணும்னா எத்தனை ஆண்கள் வேணும்னா 162 ஆண்கள் வேணும். இந்த மாதிரி கணக்குகள் என்னங்க M1 H1 D1 மேலே, மீதி எல்லாமே கீழேன்னு ஞாபகம் வச்சுங்க. எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது. எழுதிங்க சார் குயிக்கா. அடுத்த கேள்வி எழுதிங்க. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார். 5 நபர் 5 வேலை 5 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை டேஸ் நாட்களில் செய்து முடிப்பார். ஐந்து நபர் 5 வேலையை 5 நாட்கள் செய்து முடித்தால் 50 நபர் 50 வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் கேள்வி. ஏற்கனவே பார்த்தது தான் சார். ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே இந்த கொஸ்டின் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு.
5 பேர் 5 நாள் 5 வேலைன்னா 50 பேர் 50 நாள் 50 வேலை அப்படின்னு போட்டுருவோம். அப்படி இல்லை அது. ஓகேவா சார்? இங்கே 50 நாள் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அது தவறான விடை. ஆப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும் 50 நாளுங்கிறது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 H1 D1 ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 2 செட்டு கொடுத்தாவே அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். M1 H1 D1 divided by W1 equal to M2 H2 D2 divided by W2. முதல்ல வேலை ஃபஸ்ட்டு நபர்னா 5 பேர், M1ங்கிறது 5. அவர் கொடுக்கல, அதனால் இதை விட்டலாம். நான் எத்தனை மணி நேரம்னு கொடுக்கல, அதனால என்ன பண்ணலாங்க, அவருங்கிறது ரெண்டுலேயுமே வரல, விட்டுலாம். இன்ட்டு நாட்கள் எவ்வளோங்க, 5 நாள், வேலையோட அளவு 5 ஈக்குவல் டு 50 பேர், நாட்கள் தான் தெரியாது D2 இவரது வேலையோட அளவு 50. இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆயிரும், இந்த 50 50 கேன்சல் ஆயிரும். அப்படின்னா D2 மட்டும் ஈக்குவல் டு D2 ஈக்குவல் டு 5. எனவே 50 நபர்கள் 50 வேலையை 5 நாட்களில் முடிப்பார்கள். ஓகேவா சார்? இதான் சரியான விடை. கொஞ்சம் குயிக்காக எழுதிங்க. இல்லையாச்சுங்களா? ஒரு கணக்கு இதே மாதிரி போட்டீங்களாப்பா? ஆறு நபர்கள் எழுதிங்க. 6 நபர்கள் தினமும் 6 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 6 பட்டுப்புடவைகள் நெய்வார்கள். 6 பட்டுப்புடவைகள் நெய்வார்கள். 6 நபர்கள் தினமும் 6 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 6 பட்டுப்புடவைகளை நெய்வார்கள். எனில் 12 நபர்கள் தினமும் 12 மணி நேரம் வேலை செய்து 12 நாட்களில் எத்தனை பட்டுப்புடவைகள் நெய்வார்கள்? சார் உடனே 12ன்னு சொல்லிடக்கூடாது. என்ன பண்ணுங்க, வழக்கமாக போகிற மாதிரி அந்த ஃபார்முலா எழுதிடணும். முதல்ல M1 H1 D1 divided by W1 equal to M2 H2 D2 divided by W2. முதல்ல எல்லாம் என்னங்க 6 6ன்னு இருக்கு. நபர்கள், மணி, நாட்கள், இது மேலே 3 இருக்கணும். 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 டிவைடட் பை பட்டு புடவை, வேலையோட அளவு 6 புடவைகள். இது மாதிரி 12 பேர் 12 மணி நேரம் 12 நாளில் எவ்வளோ வேலை செய்வாங்க, அதுக்கு எத்தனை புடவைகள் அப்படிங்கிறது. இந்த 6 6 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 6 6 2 6 12 மறுபடியும் ஒரு 6 6 2 6 12. ஏன்னா W2 அந்த பக்கம் போச்சுன்னா வேலையோட அளவு W2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 12 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 12 48 பட்டுப்புடவைகள் நெய்வார்கள். 12ன்னு போட்டால் அது தவறு. அதுக்காக தான் அந்த ஃபார்முலா M1 H1 D1 டிவைடட் பை W1 அப்படிங்கிறது முதல் குரூப்புக்கு 2வது குரூப்புக்கும் ஈக்குவல் பண்ணுறது. ஓகேவா சார்? இதனால தெரிஞ்சு வச்சுங்க.
அடுத்தது எழுதிங்க. கட்டிட வேலையாள் ஒருவர், கட்டிட வேலையாள் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு, கட்டிட வேலையாள் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்துக் கொண்டார். 2x³ + 16 என தீர்மானித்துக் கொண்டார். செவ்வக தரையின் பரப்பளவு. x³ + 16 அப்படின்னு தீர்மானித்துக் கொண்டார். அதன் நீளம் 2 × x + 2. நீளம் 2 × x + 2 எனில் அகலம் என்ன? அகலம் என்ன? சார் ஒன்றும் இல்லைங்க சார். ஒரு செவ்வகம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா 2 அளவுகள் இருக்கும். நீளம் அகலம். நீளம் L, அகலம் B. இதோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரப்பளவு அப்படிங்கிறது 2ஐ பெருக்கிறது அவ்வளோதான். L × B. அதான் கொடுத்துருக்காங்க 2x³ + 16. இல்லை ஓரளவு நீளம் கொடுத்துருக்காங்க 2 × x + 2. அகலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் L × B = பரப்பளவு இல்லையா? L × B = பரப்பளவு. இப்போ எல்லுங்கிறது எவ்வளோன்னா 2 × x + 2. அகலம் தான் எவ்வளோன்னு தெரியல. பரப்பளவு எவ்வளோங்க? 2 × x³ + 16. பாருங்க, இது ரெண்டுலேயும் 2 பொதுவாக வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்னா 2x³ + 16ல் ரெண்டுலேயுமே 2 வெளியே எடுத்துட்டோம்னா இதில் முதல்ல வெறும் x³ மட்டும் இருக்கும். 16 2ஆல் பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்கும். ஓகேங்க சார். பாருங்க 2 × x + 2 × B = 2 × x³ + 8. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்தவுக்கு என்ன இருக்குன்னா x + 2 இருக்குது. இந்தவுக்கு என்ன இருக்குன்னா x³ + 8ன்னு இருக்குது. அப்படின்னா B = x³ + 8 / x + 2. கீழே இருக்க நம்பரும் மேலே இருக்க நம்பரும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மேலே இருக்க நம்பர் x³ + 2³ அப்படின்னு இருக்குது. கீழே இருக்க நம்பர் x + 2ன்னு இருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி அந்த ஃபார்முலா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு a³ + b³ அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எண்களின் கணங்களின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b × a² + b² - ab அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இங்கே a அப்படிங்கிறது எக்ஸுனும் ஏங்கிறது எக்ஸுனும் பிங்கிறது 2ன்னு வச்சிட்டோம்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b x + 2ன்னு எழுதிட்டு இது என்ன பண்ணலாங்க மேலே x² + 4 - 2 × 2 சரி 2 × x 2x அப்படின்னு எழுதலாம். ஹோல் டிவைடட் பை x + 2ன்னு வரும். x + 2 x + 2 கேன்சல் ஆயிரும். எனவே பியோட மதிப்பு = x² - 2x + 4. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கொயரு, அப்புறம் என்னங்க எக்ஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டன்ட். அந்த வரிசை எழுதும்போது அதோட அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² - 2x + 4. இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் பரப்பளவு கனளவு அது மட்டும் இல்லை, இந்த சுருக்குக அப்படின்னு சிம்பிளிஃபிகேஷனில் வருது இல்லைங்களா, அந்த முற்றொருமைகள் அப்படிங்க a + b² a - b²,
இது மாதிரி வர நம்பரில் அதையும் சேரணும். சிம்பிளிஃபிகேஷன், பரப்பளவு ரெண்டையும் சேர்த்து ஒரே கேள்வியாக கேட்டிருக்காங்க சார். இது எழுதிங்க. அடுத்த கேள்வி எழுதிங்க. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். 29,106 கன சென்டிமீட்டர். திண்ம அரைக்கோளம் அப்படின்னா என்னன்னா, பாதியாக வெட்டப்பட்ட ஒரு கோலம், முழு கோலத்தை பாதியாக வெட்டியிருந்தா என்ன வரும்? அது அரைக்கோளம். ஒரு முழு கோலம் அப்படிங்கிறது ஒரு தர்பூசணி பழம் அப்படின்னீங்கன்னா, அரைக்கோளம் அப்படிங்கிறது என்னன்னா அதில் பாதியாக வெட்டின தர்பூசணி பழம். இதோட ஆரம் ஆர் நினச்சிட்டிங்கன்னா, முழு கோலத்தின் கன அளவு 4/3 πr³. அரைக்கோளம் அப்படின்னீங்கன்னா அதோட கன அளவு, அரைக்கோளம் கன அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 πr³. அரைக்கோளத்தின் கன அளவு இதுதான் எவ்வளோங்கிறாங்க? 29,106ங்கிறாங்க. 29,106 கன சென்டிமீட்டர். பாருங்க, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். 2/3 கன அளவுள்ள, அடுத்த வரி எழுதிங்க, 2/3 கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம், 2/3 கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம், இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? 2/3 கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? சரி, கவனிங்க. இது ஒரு அரைக்கோளம். இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா இன்னொரு அரைக்கோளத்தை வெட்டி எடுக்கிறாங்க. புதுசா ஒன்று இதுல இருந்து அப்படியே செதுக்கி எடுக்கிறாங்க சார். அப்படி வெட்டி எடுக்கிறாங்க. இதோட ஆரம் என்ன அப்படின்னு, இதோட அளவு என்னன்னா, இந்த அரைக்கோளம் என்ன கன அளவு இருந்துச்சோ அதுல 2/3. பாருங்க, புதிய அரைக்கோளம் அப்படிங்கிறது என்னன்னா, புதிய அரைக்கோளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னீங்கன்னா 2/3 இன்ட்டு பழைய அரைக்கோளம்.
ஓகேங்களா? புதிய அரைக்கோளம் இல்லைன்னா பழைய அரைக்கோளத்தில் 3/2 பங்கு அப்படிங்கிறாங்க. இதோட கன அளவு அவ்வளோ வருது. அப்படின்னா புதிய அரைக்கோளத்தின் கன அளவு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன அளவு எவ்வளோங்க? 2/3 இன்ட்டு பழைய அரைக்கோளம் 29 106ஓட கன அளவு. சார் சொல்லுங்க. சொல்லுங்க கார்த்திக். சரி, என்ன சந்தேகம் கார்த்திக்? சரி, ஓகே. 29 106 கேன்சல் பண்ணீங்கன்னா பாருங்க, 1 3 3 9 3 27 மீதி 2 7 3 21 0 அப்படியே வச்சுக்கலாம். 2 3 6 சார். புதிய அரைக்கோளத்தின் கன அளவு 2 இன்ட்டு 97 02 அப்படிங்கிறாங்க. புதிய அரைக்கோளங்கிறது சார் சொல்லுங்க சார். என்ன ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, ஒரு கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கார்த்திக் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் அந்த 2/3 பையர்ஸ் கியூப் அது ஃபார்முலா வாங்க சார். அது ஃபார்முலா சார். எந்த சைடு பழைய இதில் 3/2 பங்குன்னு சொன்னீங்களே சார், ஆமாம். அது எப்படிங்க சார்? அது கணக்கில் கொடுத்தாங்க. மொத்தம் ஒரு திண்ம அரைக்கோளம் 3 கிலோ இருந்துச்சுன்னா அதுலேருந்து 2 கிலோ இருக்கிற மாதிரி வெட்டி எடுக்கிறாங்கிறாங்க. ஒரு தர்பூசணி பழம் ஒரு அரைக்கோளமாக வெட்டி எடுத்தது 3 கிலோ இருக்குது பழசு அப்படின்னா, புதுசு எவ்வளோன்னா அதுலேருந்து 2 கிலோ வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. 3/2 பங்குன்னா கீழே 3 மேலே 2. சரி, ஓகே சார். சார் நீங்கள் தான் மஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்க சார். ஓப்பன் பண்ணால் சரி, ஓகே ஓப்பன் ஆகுங்க சார். ஓகே. இது கணக்கிலே கொடுத்துருக்காங்க. புதிய அரைக்கோளம் எவ்வளோ இருக்குன்னா, பழைய அரைக்கோளத்தில் 3/2 பங்கு. மொத்தம் 3னா அதில் 2 பங்கு அப்படிங்கிறாங்க. கேன்சல் பண்ணியாச்சு. இதோட கன அளவு அரைக்கோளத்தின் கன அளவு என்னதான் வருங்க? புதிய அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr³ தான். 2/3 πr³. அரைக்கோளம் அப்படின்னா அதோட கன அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 πr³. ஓகேவா சார்? புதிய அரைக்கோளம் அப்படிங்கிறது புதிய அரைக்கோளத்தின் கன அளவு அப்படிங்கிறது பழைய கன அளவு இன்ட்டு 2/3 3/2 மடங்கு அப்படிங்கிறாங்க. புதிய அரைக்கோளத்தின் கன அளவுனா இதுவும் ஆர்னு வச்சிருப்போம். வேணா நம்ம என்ன பண்ணலாங்க, R1 அப்படின்னு வச்சுக்கலாம். சின்ன ஆரம் புதிய ஆரம்ங்கிறது R1 வச்சிட்டிங்கன்னா 2/3 π இன்ட்டு R1³ ஈக்குவல் டு பழசு எவ்வளோங்க 29106 இன்ட்டு 2/3. 2/3 2/3 கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்ன வரும்னா π இன்ட்டு R1³. பைங்கிறது எவ்வளோன்னா 22/7 இன்ட்டு R1³ ஈக்குவல் டு 29 106. R1³ மட்டும் இந்த வச்சிட்டிங்கன்னா என்ன வருங்க 29 106 பெருக்கல் 7 வகுத்தல் 22. பாருங்க, இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் வகுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே 11 மேலே 2ஆல் வகுத்தீங்கன்னா 1 4 5 5 3. இப்போ 11ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 11 11 மீதி 3 35 3 11 33 மீதி 2 25 2 11 22 மீதி 3 33 3 11 33. இப்போ R1³ 1323 பெருக்கல் 7. இங்கே கியூப் வரதுனால கண்டிப்பாக 7 மடங்காக இருக்கணும். இப்போ 1323ங்கிற நம்பரை 7ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரே 7 மீதி 6 62 8 7 56 மீதி 6 63 9 7 63. மறுபடியும் இன்னொரு ஏன்னா 3 7 வரணும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு 7ஆல் வகுக்கிறோம். 2 7 14 மீதி 4 49 7 7 49. இப்போ பார்த்தீங்கன்னா இதை 3ஆல் வகுக்கலாம் 9 மறுபடியும் 3ஆல் வகுத்தலாம் 3ன்னு வரும். நான் 1323ங்கிறது என்ன பண்ணலாம்னா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 7 பெருக்கல் 7ன்னு எழுதலாம். எல்லாத்தையும் பிரிக்கலாம். தனியாக அங்கே ஒரு 7 இருக்குது. சரிங்களா சார்? இதுதான் R1ஓட கியூப். நான் R1 அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னா 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர். இங்கே 3 3 இருக்குன்னா ஒரு 3 எடுத்துக்கணும். 3 7 இருந்தால் ஒரு 7 எடுத்துக்கணும். இட் இஸ் ஈக்குவல் டு 21.
எனவே புதிய கோலத்தின் ஆரம் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 21 சென்டிமீட்டர். உங்களுக்கு இந்த கன அளவுகள் தொடர்பான கணக்கு கிளாஸ் நடத்தும் போது என்ன தெளிவாக கொடுத்துடலாம் சார். இப்போதைக்கு கன அளவு இதோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுங்க. அரைக்கோளத்தின் கன அளவுங்கிறது 2/3 πr³ அப்ளை பண்ணால் கிடச்சிடும். அடுத்த கணக்கு பாருங்க. 2% ஆண்டு வட்டியில் 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ₹4. ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹4. ₹4 எனில் அசல் என்ன? ₹4 எனில் அசல் என்ன? 2% வட்டி சதவீதம், வருஷம் 2 வருஷம், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் ₹4. அந்த தொகை அசல் என்ன அப்படிங்கிற கேள்வி. சரி, எப்பயுமே பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வேறுபாடு. கூட்டு வட்டி தனி வட்டி இதோட வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாவே ஒரு வருஷத்துல வேறுபாடு இல்லை, 0. ஒரு வருஷத்துல கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வேறுபாடு இல்லை, 0. தனி வட்டி என்ன வருதோ அதே அளவு தான் கூட்டு வட்டி வரும். 2 வருஷத்துல வேறுபாடு, 2 வருடத்தில் கூட்டு வட்டி தனி வட்டி வேறுபாடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் D = P × R/100 whole square. R/100 whole square, அதாவது R/100 × R/100 அப்படின்னு சொல்லி போடணும். அவ்வளோதான் சார். ஓகே சார். இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? Dனா டிஃபரன்ஸு, அசல் இன்ட்டு Pங்கிறது அசல்,
ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. 2 வருஷங்கனாலும் 2 டைம் பெருக்கிறோம் இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி. ஓகேவா சார்? இதுதான் நம்மளுக்கு தேவை. 2 வருஷத்துல கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கு வேறுபாடு 4 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அசல் தான் தெரியாது. வட்டி 2% கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் அப்படின்னு சொன்னோடனே வித்தியாசம் 4 ரூபாய். இது தெரியல. அதாவது ஒரு அசல் இன்ட்டு R/100 இன்ட்டு R/100 ஈக்குவல் டு 4 ரூபாய். இங்கே ஆறுங்கிறது என்னங்க 2ன்னு சொல்கிறாங்க. 2/100 R ஈக்குவல் டு 2%. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா P இன்ட்டு 2/100 பெருக்கல் 2/100 ஈக்குவல் டு 4. பாருங்க இங்கே ஒரு 2 2 4 அப்படி ஒரு 2 இது 2 கேன்சல் ஆயிரும். P மட்டும் இந்த உட்கார்ந்தா P ஈக்குவல் டு 100 பெருக்கல் 100. இங்கே வகுத்தில் இருக்கிறது அந்த 3 பெருக்கல் ஆயிரும். எனவே அந்த அசல் 10,000. ஓகேவா சார்? இது ஞாபகம் வச்சுங்க. 2 வருடத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வேறுபாடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் இன்ட்டு R/100 இன்ட்டு R/100 அதான் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். சொல்லுங்க சார். சார் இப்போ 3 வருடம் 4 வருடம் கேட்பாங்க சார் இதே மாதிரி? 3 வருடம் 4 வருடம் 3 வருடம் கேட்கலாம், 4 வருடம் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. அது கிளாஸ் எந்த கிளாஸ் நீங்க? எஃப் பேட்சிங் சார். எஃப்ஆ? ஆமாங்க சார். உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது சொல்லுவாங்க. இப்போ இந்த ஓகே கணக்கு தேவைப்படுறத மட்டும் சொன்னா இப்போ 3 வருஷம்னா வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வித்தியாசம் இதே மாதிரி தான் P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும் இன்ட்டு இன்ட்டு 300 ப்ளஸ் R டிவைடட் பை 100 போட்டுக்கணும். ஓகேங்க சார். அடிஷனலாக ஒரு பாயிண்ட் அது 300 ப்ளஸ் R டிவைடட் பை 100. 300 ஏன் போடுறோன்னா 3 வருஷம் அதனால 300ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் R/100 இங்கே இருக்கிறது அப்படியே 300 ப்ளஸ் R/100 ரெண்டு ஹோல் டிவைடட் பை 300 ப்ளஸ் R ஹோல் டிவைடட் பை 100 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 300 ப்ளஸ் R/100 போட்டக்கூடாது. இது 3 வருஷம். 4 வருஷத்துக்கு ஒன்றும் ஃபார்முலா தேவையில்ல சார். ஒரே ஒரு 10% வட்டி தான் கொடுப்பாங்க. அது எப்படி போடுறதுன்னு கிளாஸ் நடத்திடுவாங்க. தேங்க்யூ. சரி அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்த கணக்கு இதே மாதிரி கூட்டு வட்டி தனி வட்டி வேறுபாடு தான் கேட்டிருக்கிறாங்க. எழுதிங்க. இரண்டு வருடங்களில் ரூபாய் 18,000 மீதான 2 வருடங்களில் ரூபாய் 18,000 மீதான 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் ரூபாய் 405 எனில் வருட வட்டி சதவீதம் என்ன? கூட்டு வட்டி தனி வட்டி 2 வருஷம் வேறுபாடுனாவே அசல் P இன்ட்டு R/100 இன்ட்டு R/100 அதே எவ்வளோங்கிறாங்க 405ங்கிறாங்க. P நம்மளுக்கு தெரியும். வேறுபாடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அசல் 18,000 பெருக்கல் R/100 அது தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க இன்ட்டு R/100 ஈக்குவல் டு 405. வித்தியாசமும் கொடுத்துட்டாங்க. இந்த டிஃபரன்ஸ் ஒரு 0 2 0 ஒரு 0 2 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இது இங்கே 5 9 அப்படின்னா R² மட்டும் இந்த இருந்தா 405 பெருக்கல் 5 வகுத்தல் 9 பாருங்க சார். 9னா 4 9 36
இது 4 45 5 9 45. 45 பெருக்கல் 5ங்கிறது 225. ஆர் ஸ்கொயர்டுங்கிறது 225னா ஆர் அப்படிங்கிறது எவ்வளோங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 தட் இஸ் ஈக்குவல் டு 15%. 15 பெருக்கல் 15ங்கிறது 625. ஓகேவா சார்? எனவே கணக்கிடப்பட்ட வட்டி சதவீதம் 15%. என்னென்ன சார் 2 வருஷம் அப்படின்னா என்ன கேட்கலான்னா, அசல் வட்டி சதவீதம் வேறுபாடு இந்த 3ல் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அசல் வட்டி சதவீதம் வேறுபாடு 3ல் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. 2 அளவு கொடுத்துட்டு ஒரு அளவு கேட்க போகிறாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 இன்ட்டு ஆர் பை 100 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு பாருங்க. அதே கணக்கு தான், நம்பர் மட்டும் மாற்றிருக்காங்க. கணக்கு இதே கணக்கு தான். இல்லைங்க, ரூபாய் 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 8000க்கு 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 ரூபாய் எனில் வட்டி வீதம் காண்க. பாருங்க, நம்மளுக்கு தெரியும் பி அசல் தெரியும் எவ்வளோங்க? 8000. வட்டி சதவீதம் தான் தெரியாது. ஆர் பை 100 இன்ட்டு ஆர் பை 100 ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா சார்? இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 முறை 5 முறை அப்படின்னா ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 20 பெருக்கல் 5 பை 4. 1 4 4 5 4 20. ஆர் ஸ்கொயருங்கிறது 5 பெருக்கல் 5 அப்படின்னா வட்டி சதவீதம் ஆறுங்கிறது 5. ஓகேவா சார்? கணக்கிடப்பட்ட வட்டி 5% வட்டி. சரிங்க சார், டைம் ஆச்சு. மீதி கணக்கில் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.